அமெரிக்காவில் தேவாலயத்திற்குள் புகுந்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்து விட்டனர். 9 பேர் காயமடைந்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய முன்னாள் ராணுவ வீரர் தேவாலயத்திற்குள்ளும் தீ வைத்திருக்கிறார். நடந்தது என்ன? அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் மிகவும் பிரபலமான ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமையன்று காலையில் அங்கு நடந்த பிரார்த்தனையில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்த போது மற்றொரு பக்கம் காரில் வேகமாக வந்த நபர் ஒருவர் தேவாலயத்தின் மீது தன்னுடைய காரை வேகமாக செலுத்தி மோதியிருக்கிறார். பின்னர் தான் கொண்டு வந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு தேவாலயத்திற்குள் நுழைந்தவர் அங்கிருந்தவர்கள் மீது கண்மூடித்தனமாக சுட்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இந்த திடீர் துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் துப்பாக்கி கொண்டு பாய்ந்து உயிரிழக்க 9 பேர் படுகாயமடைந்தனர். இதன் பின்னும் அடங்காத அந்த நபர் கேனில் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை தேவாலயத்திற்குள் ஊற்றி தீ வைத்து விட்டார். அந்த கிறிஸ்தவ தேவாலயமே முற்றிலும் எரிந்து கொண்டிருக்க அந்த இடமே கலேபரமாகிவிட்டது. துப்பாக்கி கொண்டிருக்க தப்பிய பலர் தீயில் சிக்கி காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை சுற்றி வளைத்து சுட்டுக் கொன்றனர். விசாரணையில் அவர் அமெரிக்க கடற்படையின் முன்னாள் வீரர் தாமஸ் ஜேக்கப் என்பது தெரிய வந்தது. 2004 முதல் 2008 ஆண்டு வரை ஈராக்கில் அமெரிக்க இராணுவ துருப்பாக பணியாற்றி உள்ளதும் உறுதி செய்யப்பட்டது. முன்னாள் இராணுவ வீரரின் தாக்குதலுக்கு என்ன காரணம் என்பதை விசாரணைக்கு பிறகே தெரிய வரும் என அமெரிக்க போலீசார் தெரிவித்துவிட்டனர். அமெரிக்காவில் கடந்த வாரம் பள்ளிக்குள் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து இந்த சம்பவமும் நடந்திருக்கிறது. 2025 ஜனவரி 1 தொடங்கியதிலிருந்து அமெரிக்காவில் நடக்கும் 324வது துப்பாக்கிச்சூடு சம்பவம் இதுவாகும். துப்பாக்கி சூடு நடத்திய தாமஸ் மீது ஏற்கனவே கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகளும் இருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கின்றன. துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவில் கிறிஸ்தவர்கள் மீது குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலாக தெரிகிறது என தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடப்பது மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.